பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இப்போ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுலேயும் கடைசி டாஸ்க்கு கார் டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி பல சீசன்களில் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த டாஸ்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாளர்களே என்னால் இதுக்கப்புறம் இதில் உட்கார முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து பல மணி நேரம் உட்காந்துருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் பாத்ரூம்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இறங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் காரை விட்டு அவங்களாவே வாண்டடா இறங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த சீசன்ல அப்படி இல்ல. வாண்டடாவே புடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க சாண்ட்ராவ. அதுலயும் குறிப்பா விஜய், பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேருமே சேர்ந்து சாண்ட்ராவ கதவ தொறந்து அப்படியே எட்டி உதைச்சு தள்ளி விட்டுருக்காங்க. இது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தத்துல நம்ம சாண்ட்ரா சாதாரணமாவே பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? சும்மா ஆஸ்கர் எல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு கண்டென்ட் வேறையா கிடைச்சிடுச்சு. பிடிச்சி இடிச்சு தள்ளின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலிப்பு வந்துருச்சு. ஸோ அது உண்மையா என்ன அப்படிங்கிறது தெரியல. மேபி அது கூட வந்து போலியா இருக்கலாம் அப்படின்னு அப்போ எனக்கு தோணலை. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விக்ரம் என்னால் முடியல, காலு மறுத்து போச்சு அப்படின்னு சொல்லி வாண்டடாக இறங்கிட்டாப்ல. இப்படி தான் ப்ரீவியஸ் சீசனில் எல்லாருமே இறங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய், பார்வதி, கமருதீன் தொடர்ந்து காருக்குள்ளே சாண்ட்ராவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வாயால். ஒரு கட்டத்துக்கு மேலே டோரை திறந்து விட்டு 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ராவை தள்ளி விடுறாங்க. உடனே சாண்ட்ரா கார்ல இருந்து பொத்துன்னு தாங்க விழுந்தாங்க. ஸோ விழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் சுயநினைவுலாம் இருந்துச்சு. விக்ரம் தான் தூக்குனாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து மயங்கி விழுந்து ஃபிக்ஸ் வர்ற மாதிரி நடித்த உடனே காருக்குள்ளே இருந்த சபரி அவர் வந்து டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருந்த சபரி வந்து இறங்கிட்டாப்புல சாண்ட்ராவை பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் பின்னாடியே கானா வினோத் இந்த டாஸ்கில் வின் பண்ணினாலும் அவரால் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவர் இறங்கிட்டாப்புல. ஆனால் சபரி வந்து தன்னோட டிக்கெட் டு ஃபினாலேவை வாய்ப்பை இழந்துட்டாப்புல. இதனால் எல்லாருமே சேர்ந்து சாண்ட்ராவை மெடிக்கல் ரூமுக்கு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் விஜய், பார்வதி, இந்த கமருதீன் அடங்கவே இல்லை. இதெல்லாம் நடிப்பு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அப்படி தான் இருந்தது அப்படின்னு நினச்சேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் இருந்து நைட் டைமில் கமருதீன் வந்து விலகிட்டாப்புல, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம கமருதீன் உள்ளார வர்றப்ப சாண்ட்ரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுனாங்க பாரு. அதை வச்சு பார்க்கும்பொழுது என்னப்பா ஆஸ்கரையே மிஞ்சுற அளவுக்கு சாண்ட்ரா நடிக்கிறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனாலும் நம்ம கமருதீன், விஜய், பார்வதி செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறு தாங்க. ஸோ எத்தனையோ முறை இதே மாதிரி பண்ணி இருக்கிறாங்க. அத்தனை முறையும் நம்ம விஜய் சேதுபதி வந்து வார்னிங் மட்டும்தான் கொடுத்தாரு ஒழிஞ்சு வேற எந்த அளவும் பண்ணவே இல்லை. இந்த முறை ஷுவராக ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் நடந்ததை வச்சு ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கொடுத்தா விஜய், பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து அட் ஏ டைமில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.